மல்லிகை முல்லை கோங்கிருவாச்சம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனாதி புஷ்பங்களை பறித்து வந்து பன்னீரால் தங்கள் பாதத்தை கழுவியினுடைய பட்டாடையால் துடைத்து ஒரு பக்தனாகப்பட்டவன் தன்னுடைய இஷ்டமான தெய்வத்தை எவ்வாறெல்லாம் பூஜித்து வணங்குகிறானோ அது போன்று தங்களுடைய திருவடி திருநாமத்திற்கு அடியேன் வந்தனம் புரிந்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதிப்பீராக. சுவாமி, என்னுடைய திருவடியை பணிந்தபடியால் சரி, பல்லாண்டு காலம் நீ சுமங்கலியாக வாழ வேண்டுமாய் வாழ்த்துகிறேன் அம்மா. சித்தமே பாக்கியமாகட்டும். இருந்தாலும் மன்னா உங்களுக்கு வாடவே சேத்திலே பூத்த செந்தாமரை பூங்களுடைய முகமாகப்பட்டது அழகாக இருக்கும். இன்றைய தினத்தில் வாடி வளர்ந்து இருக்கிறதே, என்ன காரணம், ஏது விஷயம் நாதா? மன்னா, வேறொன்று இல்லமா, நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்று உன்னை திருமணம் செய்தேனோ அது முதல் இதுவரை மறுவார்த்தை பேசியதில்லை. நிச்சயமாக இன்றும் பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. தாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்ன சுவாமி? என்ன வார்த்தை தெரியுமா தேவி? மன்னா, இனிமேல் நீ இங்கு அயோத்தியில் இருப்பது சரியல்ல. அப்படியா? ஆமா. அதனால உன் தாயே ஜனக மகாராஜனுடைய பட்டணத்துக்கு நீ புறப்பட வேண்டும். என்ன காரணம், ஏது விஷயம் சுவாமி? ஏன் தெரியுமா? எதற்காக? என் தாயாகிய கைகேயினுடைய வார்த்தைக்காக. சரி, இந்த ராமன் நாட்டை விட்டு வனத்துக்கு புறப்படுகிறேன். அப்படியா? அதனால சுவாமி, நீ உன் தாய் வீடாகிய ஜனக மகாராஜனுடைய நாட்டுக்கு புறப்படு. தாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என் இதயத்திலே ஈட்டி பாய்வது போல் இருக்கிறது சுவாமி. 14 ஆண்டு கால மனம் சஞ்சாரம் முடித்த பிறகு சரி, நான் மீண்டும் வந்து உன்னை அழைத்து வருகிறேன். இந்த அயோத்தியிலே நீ பட்டத்து ராணியாகவும் நான் இளவரசனாகவும் வாழ்ந்திருக்கலாம். அதுவரை நீ இங்க அயோத்தியில் இருப்பது முறையல்ல. புறப்படுமா உன்னுடைய தாயகம். சுவாமி, மாலையிட்ட நாள் முதலாம் மன்னவர் வார்த்தைக்கு மறுவார்த்தையை சொன்னதில் இந்த ஜானகி. இன்று ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், வார்த்தை செவி கூர்ந்து கேளுங்கள். சொல்லுமா. நானு கூட வாழ சாமி முடிவியாலும் அழைத்து போங்க
இடத்தில் ஒருபோதும் இந்த சீத்தை நான் இருக்க மாட்டேன். தங்களுடன் கானகத்திற்கு நானும் கூட வருகின்றேன் சுவாமி. மறுப்பு தெரிவிக்காமல் என்னையும் அழைத்து செல்லுங்கள். மன்னா, மகாராஜனுக்கு மகளாக பிறந்து நீ வளர்ந்த அருமை என்ன? என்னை திருமணம் செய்த சில காலம் என்றாலும் நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன? நிச்சயமாக இதையெல்லாம் துறந்து கல்லுமுள்ளு கரடு முரடான வனசஞ்சாரம் உண்மைதான். நான் போகக்கூடிய இடம். சரி, அங்கு வரக்கூடாதம்மா. ஆனா பிறந்தவை எத்தனை இன்னல்களை வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும், அனுபவிக்க முடியும். நீ ஒரு பெண்ணா பிறந்தவ. உண்மைதான். வேண்டாமா, உன் தாய் வீடு போ. தாங்கள் இல்லாத இடத்தில் ஒருபோதும் உங்கள் மனைவியாகப்பட்டவள் நானும் இருக்க மாட்டேன். தாங்கள் எங்கு சென்றாலும் தங்கள் கூடவே நானும் வருகின்றேன் சுவாமி. நிச்சயமாக தாங்கள் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி. இறுதியாக என் கூட தான் வன சஞ்சாரம் தான் வருவேன்னு சொல்றியா? உண்மைதான் நாதா. சரியம்மா, ஆகட்டும். இளைய பெருமாள் லட்சுமணனும் எனக்கு வழிதுணையா வர்றேன்னு சொல்லிட்டான். சரி, நீயும் என் பின்னாடி வர்றேன் இருக்க. உண்மைதான் சுவாமி. புறப்படலாம். ஆகட்டும். ஆதி காலத்துக்குள்ளாக நாம் அயோத்தி மாநகர் எல்லையை கடந்து அப்பால் வனத்துக்கு போகலாம். புறப்படலாமா? Hey!